ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. தாவீது தன் அனுபவத்தினுடைய வார்த்தைகள். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. வேதத்தில் அவரை நம்பி வாழ்ந்தவங்க எல்லா நிலையிலையும் அவங்க சந்தோஷத்தோடு இருந்ததை பார்க்க முடியும். அவங்க இடுக்கண்லேயும் அவங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் எங்களை காப்பாற்றுவார். நீங்கள் இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய தேசத்திலேருந்து எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்டு பாபிலோனில் அடிமையாக வந்துட்டாங்க. அடிமையாக வந்த அந்த மக்கள் பார்த்திங்கன்னா, கர்த்தர் உண்மையில் நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் நல்ல விசுவாசத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, கர்த்தருடைய பாதத்தில் இருந்தாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க உள்ள அடிமையாகவே வாழ்ந்தாங்க. நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் நல்ல பொசிஷன் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அவரை நம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைவில்லை. ஏன்னா அவர் சொல்கிறார், நீர் அவர்களை காப்பாற்றுவீர். தாவீதுக்கு தெரியும், அவரை நம்பி இருக்கிறவன் போய் இருக்கிற அடிமையாக இருக்கிற இடம்னாலும் அங்கேயும் அவன் மேலே இருப்பான். சிறைச்சாலையில் இருந்தாலும் அங்கேயும் அவன் முதன்மையாக தான் இருப்பான். தாவீது கொள்ளையடிக்கிற கூட்டத்தில் போய் நிற்க வேண்டிய நிர்பந்தம், அங்கேயும் தாவீதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் அவரை நம்பி வாழ்வீங்கன்னா, அவருக்குள் களி கூறுவீர்கள் என்று சொன்னால், அவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னா, நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் தான் நம்பர் 1. நீங்கள் எவ்வளோ நெருக்கடியான இடத்துல இருந்தாலும், யாருமே செய்ய முடியாத இடத்துல வேலை செய்ய முடியாத, யாருமே தொழில் பண்ண முடியாத இடத்துல, இல்லை யாருமே மினிஸ்ட்ரி பண்ண முடியாத இடத்துல நீங்கள் போய் செய்வீங்கன்னா, நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்குள் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னா, நீங்கள் அவரை நம்பி இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதனால் அவர் உங்களை விட மாட்டார். அங்கேயே நீங்கள் நம்பர் 1 இருப்பீங்க. உங்களுடைய மகிழ்ச்சியானது கொஞ்ச நாள் களி கூர்ந்து நிரம்பி வழிகிறதாய் மாறிவிடும். எந்த இடத்துலையும் சோர்ந்து போயிடாதங்க. உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எங்களை விட்டு போகாமல் இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் நிச்சயம் செய்வீர் என்று நாங்கள் எங்கள் நம்பிக்கையை தினம் தினம் இல்லை, ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் தட்டி கொண்டு, கர்த்தரை நம்புகிறேன், நான் கைவிடப்படுவதில்லை, அவர் என்னை செழிப்பாக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையில் இருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு நாளுக்கு நாள் பெருகட்டும். எங்கள் விசுவாசம் பெருகட்டும். உமக்குள் இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சியும் எங்களுக்குள் பெருகட்டும் ஆண்டவரே. நிரம்பி நாங்கள் வழிகிறவர்களாக இருக்கட்டும். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், துக்கத்தில் உம்மை துதித்து உயர்த்தி கொண்டிருக்கிற, மகிழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. துயரெல்லாம் நீக்கும், வேதனை எல்லாம் நீக்கும், சமாதான கேடுகள் நீங்கட்டும். உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.